ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பன்னீரை வச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த கிரேவியை ட்ரை பண்ணியிருக்கேன். இது அட்டகாசமாக இருந்துச்சு சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம இதில் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். பட்டர் ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான்வெஜ் டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த பன்னீர் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிறுவாக கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை, ஒரு 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம வெங்காயம் வதங்குற டைமில் உப்பு சேர்த்தோம்னா அது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்குங்க. அதோடைய பச்சை ஸ்மெல் போகட்டும். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கத இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலாவை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இன்னும் அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பன்னீரை நல்லா துருகி வச்சிருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம்.
பன்னீர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த பன்னீரில் போய் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கடைசியாக இதை நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இதுவும் ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் கஸ்தூரி மேட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடைசியாக கொத்தமல்லியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் பன்னீரை வச்சு இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி தோசை கூடலாம் சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய முழு சப்போர்ட்டும் ஆதரவும் மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரிக்கு தாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.